நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் நம்ம எல்லாத்துக்கும் இயற்கை விவசாயம்னா முதல் தேவை மீன் அமிலம் தானுங்க. ஏன்னா அதில் தான் அதிக தலைச்சத்து இருக்குதுங்க. அந்த தலைச்சத்து கொடுத்தோம்னா மட்டும்தான் பயிர் கருகருப்பாக வரும். அதுக்காகத்தான் மீன் அமிலம் செய்முறைங்க. என்ன மற்ற ரசாயன விவசாயிகள்னா அப்பப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போய் கடையில் போய் யூரியா வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாங்க. நிறைய இன்னைக்கு கலப்பு உரங்கள்லாம் வந்துருச்சு. அந்த கருகருப்புக்காக அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறாங்க. ஆனால் இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடுபொருளும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே உள்ளேயே இறங்கணுங்க. ஏன்னா அப்படி இறங்கினா மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வருமுன் தடுக்கிறது தான், வந்ததுக்கப்புறம் தடுக்கிறது கிடையாது. வருமுன் தடுக்கிறது தான் இயற்கை விவசாயிகளோட நம்மளோட கடமைங்க. அதனால் முதல் இது நம்ம மீனம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொன்றும் தயார் பண்ணி வச்சுக்கணும். முட்டை கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் இது மாதிரி ஒவ்வொரு இடுபொருளும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அந்த பயிர்களுக்கு எப்பப்போ எது தேவையோ அதை நம்ம அப்பப்போ கொடுக்க முடியுங்க. அது கொடுத்தோம்னா மட்டும்தான் பயிர் ஆரோக்கியமாக வருங்க. ஏன்னா இன்றைக்கி மீனமலமெல்லாம் 7 நாளில் மக்குது அப்படின்லாம் இன்றைக்கி எல்லோரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தவறுங்க. அப்படியெல்லாம் மக்கக்கூடாதுங்க. அப்படி மக்குச்சுன்னா அதில் முழுமையான சத்து பயிர் எடுத்துக்காதுங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விவசாயிகளே புரிதலோட இயற்கை விவசாயத்துக்கு உள்ளவாங்க. இன்னைக்கு யூடியூப்பில் யார் வேணுனாலும் எதை வேணுனாலும் போடுறாங்க. ரிசல்ட் எடுத்து தான் விவசாயிகளுக்கு சொல்லணும். நம்ம யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்கு எதையா 2 போட்டு அடித்து திரிச்சு விட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது மாதிரி செஞ்சால் இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ளே வர்றதே பெருசுங்க. ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்கன்னா அதே பெரிய விஷயம். அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினவங்க முழுசாக இயற்கை விவசாயத்தில் நிற்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மைத்தன்மையோட பயணிக்கணும். ஏன்னா நம்ம எதையா 2 போட்டுட்டோம்னா அப்போ இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ள வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? இதில் பண்ணி பார்த்துட்டு என்னம்பாங்க, இது ரிசல்ட் இல்லை, அப்போ இயற்கை விவசாயம் சாத்தியம் இல்லாதது, அப்போ நம்ம இது வேண்டாம், இதை விட்டுட்டு ரசாயன விவசாயத்துக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது முற்றிலும் தவறான கருத்துங்க. அதனால ஒவ்வொரு இடுபொருளும் நம்ம முன்கூட்டியே தயாரிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனமிலங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழமையான மீனமிலங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அடர்த்தி ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரியும், எப்படி கட்டி ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரியும். தான் இங்கே பாருங்க. இப்போ பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னா வடிக்கிறோம். அந்த திரவம் இந்த கங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் கரையேறுன்னு. இதுதான் இது அந்த இதுங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டித்தன்மை ஆயிருக்கு பாருங்க. இது நம்ம யாருக்கும் பொய்யான தகவல் கொடுக்கலைங்க. இதை எடுத்து நீங்கள் கேக்கு மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்து கரைச்சிங்கன்னா போதுங்க, சூப்பராக வேலை செய்யுங்க. இதுதாங்க பாருங்க எவ்வளோ மனமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் முழுமையான மீனமிலம். அப்படியே தேன் மாதிரி பழமையான மீனமிலம் இது மாதிரி ஆயிருங்க. மீனமிலம்னா இப்படித்தான் செய்யணுங்க. ஏன்னா ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையோட செஞ்சோம்னா மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம தோல்விதான் அடையணுங்க. அதனால மீனமிலம்னா முழுமையாக 90 நாள் இருக்கணும். விவசாயிகளே மீன் கழிவு தயவு செஞ்சு வாங்கி போடாதீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க, ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்காதுன்னா நான் சொல்ல வரலைங்க, கிடைக்கும். இதில் மீன் கழிவில் ஒரு 90% கிடைக்கிறது ரொம்ப குறைவு, ஒரு 50%. இதுதான் உண்மைங்க. அதே முழுமையான மீனை வாங்கி போட்டு போருங்க, 100% ரிசல்ட் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது மாதிரி வருங்க. ஏன்னா இது நான் முழுமையான மீனில் போட்டதுங்க. இது முழு மீனை வாங்கி நான் போட்டதுங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஆய்வுக்காக நான் வச்சிருந்து பார்த்தேங்க. அதோட மீன் அமிலம்னா அதனுடைய தன்மை, அதோட திறன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வெளியில மக்களுக்கு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பொய்யான தகவல் எந்த தகவலும் யூடியூப்ல போடுறதில்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு தகவல் யூடியூப்ல போடுறோம்னா அது உண்மைத்தன்மையோடு இருக்கணும், மக்களுக்கு நம்பகத்தன்மை வரணும். அப்பொழுதுதான் அவங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ள வருவாங்க. இல்லைன்ட்டா பொய்யான தகவல் கொடுத்தோம்னா இவன் ஏதோ 2 அடிச்சுட்டு போறான், கதையடிக்கிறான், நம்ம இதை பார்க்கக்கூடாது, அப்போ இயற்கை விவசாயம் வேண்டாம், இது தோல்வி அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவே நான் போடுறேங்க. மீன் அமிலம்னா இன்னைக்கு சாணப்பாசியில் போடுறோம், மக்க வைக்குது, மீன் அமிலம் ரெடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, சாணப்பாசியில் மீன் அமிலம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா அதில் முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் இதனுடைய தன்மை அதில் இருக்காது. அதுக்காகத்தான் நான் தெளிவாக சொல்கிறேங்க. அதனால முழு மீனை வாங்கி போடுங்க, அதில் நாட்டு சக்கரை போடுங்க. அது செம ரிசல்ட்டு. 90 நாள் நீங்கள் வச்சுருந்து பாருங்க. 22 நாள் எடுக்கிற ரிசல்ட் வேறீங்க, 60 நாள் எடுக்கிறது வேற, 90 நாள் வச்சிருந்து எடுத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வேறீங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல இருந்து தான் இதெல்லாம் நான் எடுத்தேனுங்க. அது வரைக்கும் நான் அந்த ட்ரம்மை தொடவே இல்லை, அப்படியே விட்டுருந்தேங்க. அதனுடைய இதுதான் நான் வடித்து
தெளிவாக வடித்து வச்சுருந்தேங்க. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த மீன் நம்மளை வச்சிருந்து. நான் என்ன ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வச்சுருந்தேங்க. இது பார்க்கலாம், அது என்னதான் தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுக்காக தான் நான் வச்சுருந்தேங்க. அதை பார்த்துட்டு தான் இப்போ நான் வெளியில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு இதை செய்கிறேன், நாளைக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நான் போடுறது கிடையாதுங்க. தெளிவாக ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு, நம்ம விவசாயிகளுக்கு வெளியில் சொல்கிறோம். அதனால விவசாயிகளே உண்மைத்தன்மையோட பயணிங்க, நல்லதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, போலியானதை கடந்து போங்க. ஏன்னா அப்பொழுதுதான் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுங்க. நீங்கள் முதல்ல நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அப்பொழுதுதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணி கொடுக்க உங்களால் முடியும். அதனால நம்மளுடைய நோக்கம் நஞ்சில்லாத உணவை தயாரிக்கணும், எல்லாத்துக்கும் நல்லா நுகர்வோருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தணும், நம்ம நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டுங்க. அதனால நம்ம தாய்மண் நல்லா இருக்கணும். நம்ம தாய்மண் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். நம்ம நல்லா இருந்தால் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுங்க. எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க. நன்றிங்க.